கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவிடி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழப்பங்களை தீர்ப்பவன் தான் குரு. ஒரு மனிதன் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கிறான் சார், இந்த மன உளைச்சல் தீருமா? ஃபினான்ஷியல்ல ப்ராப்ளம், ஒரு பண ரீதியாக நான் மன உளைச்சல் இருக்கேன் சார், பணம்லாம் இருக்கு சார், வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளால் மன உளைச்சல், இது ஒரு பக்கம். பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட எனக்கு ஓகே சார். நண்பர்களால் மன உளைச்சல், நண்பர்கள் கூட ஓகே சார். ஒர்க் பண்ணுற இடத்துல ஸ்டாஃப்னால, ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் ரொம்ப ப்ரெஷர் சார், இது ஒரு மன உளைச்சல். அதுக்கு அடுத்தது ஒர்க்கே கிடைக்கல சார், ரொம்ப டவுன், எனக்கு ஒர்க்கே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, என்னுடைய தகுதிக்கு எதுவுமே கிடைக்கல, இப்படி ஒரு மன உளைச்சல். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு மன உளைச்சல். மன உளைச்சல், மன உளைச்சல், மன உளைச்சல், இது எல்லாம் பெரிய குழப்பத்துக்கு போய் இந்த உலகத்துல வாழலாமா வேண்டாமா, இந்த அளவுக்கு மனசை போய் காயப்படுத்திடுங்க. இந்த குழப்பங்கள் தீரணும்னா ஒரு சரியான குருவை நாம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அதான் வேலையே. நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், பெத்த அம்மா அப்பாட்ட போய் கேட்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. சொந்தக்காரவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ பண்ணது தப்பு, நம்ம மேலதான் குறை சொல்லுவாங்க, என்னன்னு கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள விடுறா, மாப்பிள்ள வேற ஒண்ணு பாரு. ஒரு லேடியா இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? விடு, நம்ம வேற ஒண்ணு பார்ப்போம். இப்படிதான். ஆக யாரும் நமக்கு என்ன எதிர்கால தீர்வுங்கிறத கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்மளை பத்தி தெரியாத ஒரு ஆளுகிட்ட நம்மளை நாம ஒப்படைக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அதை தான் கடவுள்கிட்ட கேட்க சொல்றோம். கடவுள் தான் குரு. அதே மாதிரி இந்த மனித உலகத்துல, இந்த உலகத்தில் நாம் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். நல்லது கெட்டது, இதுக்குதான் ஜோதிடமே சொல்றான். ஜாதகத்தை எடுத்து அப்படி பார்க்கிறோம். ஜாதகம் எப்ப எடுக்கணும்? மனசுல குழப்பம் வரும்பொழுது, ஒரு தெளிவில்லாத போது மட்டும்தான் ஜாதகம் எடுக்கணும். அதை எடுத்து எனக்கு ஏன் இந்த தெளிவு இப்ப இல்லை, நான் என்ன பண்ணுனா தெளிவு கிடைக்கும். அப்போ ஒரு குருவோடைய ஆலோசனை இருந்துருச்சுன்னா நம்ம லைஃப்ல 100% சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கார். இந்த பெயர்ச்சியினால் நமக்கு என்னென்ன லாபம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு குருவை தேர்ந்தெடுங்க, ஒரு கடவுளை தேர்ந்தெடுங்க, மனித உலகத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா குரு வழிகாட்டுவார். நல்லதே நடக்கும். தொடருவோம் நம் பயணத்தை. அள்ளி கொடுப்பதிலே வல்லமையானவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். முருகனுடைய பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த பாட்டு தானே நான் பாட போறேன்னு நினைச்சிங்க, அது இல்லை. முருகன் தான் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறான். நம்மளால அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதானே நம்ம அள்ளி கொடுக்கலாம். கொடுக்கிற மனசு நிறைய இருக்கு கும்பத்துக்கு, கொடுக்க மாட்டான் ஐயா. கொடுத்தாதானே கொடுக்க முடியும். இன்கமிங்கே இல்லை, அவுட் கோயிங் எப்படி? சான்சஸ் லெஸ். நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆகுது? நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? நிம்மதியா பணத்தை கையால நம்ம பார்த்து எத்தனை நாள் ஆகுது? அது இப்போ ஆண்டவன் பாருங்க எவ்வளவு கொடுமை தெரியுமா நடக்குது உலகத்துல. இந்த ஜிபே பேடிஎம் வந்ததுலேருந்து பணத்தை கண்ணாலே பார்க்க முடியாம போயிடுத்து. கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் இப்பெல்லாம் கண்ணால பார்க்க முடியாம பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எல்லாம் போனும், எல்லாம் ஜிபே, எல்லாம் பேடிஎம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நேராக போய், அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்ல ஒரு திருவிழான்னா, ஒரு டான்ஸ் நடக்குதுன்னா வா போவோம், திருவிழாவுக்கு போகணுவான். செத்த நாடி ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் லைவ் போடுவான் அப்படிங்கிறான். இப்பெல்லாம் எப்படி செத்த நாடி இது ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவான் அப்படின்னு. நேராக போய் பார்க்க விருப்பம் இல்லை. ஐபிஎல் மேட்ச் நேராக போகலாமா அப்படின்னா, செத்த நாடி லைவ்ல போடணும். எல்லாத்துலையும் லைவ் வரும் பாரு.
அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சேனல் இருக்கும், அதுக்கு மட்டும்தான் போக முடியும். இப்போ எல்லாரும் போடுறான். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கும்போது கூட ஒரு இடத்துல தான் டிவி இருக்கும். எல்லாரும் ஒரு ஒத்துமையாக சேர்ற இடமே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்கிற இடத்துல தான் எல்லாரும் சேருவான். ஒன்று சாப்பிட்ற இடத்துல சேருவான், இல்லை டிவி இருக்கிற இடத்துல சேருவான். இந்த 2 இடத்த தாண்டி யாருமே சேர மாட்டாங்க குடும்பத்தில். அதுக்கு யாருக்கோ பொறுக்கலை, என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கையிலையும் செல்ல கொடுத்தா அவனும் தனித்தனியாக போயிட்டான். பிரியுது உலகம். இதில் கும்பம் மட்டும் சேர்ந்து வாழணும்னு ஆசை. கும்பத்துக்கு எப்பயுமே சேர்ந்து வாழ பிடிக்கும். கும்பத்துக்கு எப்பயுமே தனக்கு யாராவது அங்கீகாரம் பண்ண ரொம்ப பிடிக்கும், தன்னை அப்ரிஷியேட் பண்ண ரொம்ப பிடிக்கும், தன்னை கைத்தட்டினா ரொம்ப பிடிக்கும், உண்மையாக செய்ய தோணும். இதுதான் கும்பம். இப்படிப்பட்ட கும்பத்துக்கு பல குட்டு உழுந்துகிட்டே இருந்தது. இப்ப கடவுள் பார்த்தார், கவலைப்படாத ராஜா, நான் 5வது வீட்டுக்கு வந்திருக்கிறேன். குட்டினவன்லாம் இப்போ உன்கிட்ட கையெடுத்து கும்பிடுவான், டோன்ட் ஒரி அப்படிங்கிறார். இதுதான் 5th பிளேஸ், பூர்வீக புண்ணியஸ்தானம். நீ முன்னாடி ஒரு புண்ணியம் பண்ணியிருப்ப, நீ முன்னாடி ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்ப, அது இப்போ உனக்கு லாபமா கொடுக்க போற ராஜா அப்படின்னு குரு சொல்றார், நான் சொல்லல. அப்ப குரு சொன்னா உண்மைதானே, நான் சொல்றதுல கூட ஒரு பிழை இருக்கலாம், ஆனா குரு சொன்னா பிழை இருக்காதப்பா. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு முன்னாடி செய்த புண்ணியத்திற்கு இப்ப பலன், நிச்சயம் பலன், நல்ல பலன். நீங்க காயப்பட்டுட்டீங்க, ரொம்ப சங்கடப்பட்டுட்டீங்க. இப்ப கடவுள் உங்களை உங்க காயத்திலிருந்து சங்கடத்திலிருந்து உங்களை நீக்கி உங்களை தடவி கொடுக்க போறார், நிறைய கொடுக்க போறார், நல்லதை கொடுக்க போறார். இதான் பஞ்சமகாஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு வந்திருக்கார். அந்த குரு என்ன பண்ணிட்டாருன்னா புதனுடைய வீட்டுக்கு போறார். உங்க வீட்டுல இருந்து 5வது வீடு. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அதாவது லைஃப்ல எனக்கு இது கிடைச்சிருக்கணும் சார், இது நடந்திருக்கணும் சார், எனக்கு இது வரல சார், அப்படிலாம் நிறைய சொல்லுவோம். அந்த அங்கீகாரம் இப்ப கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. ஊர் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. நம்ம பேர் பல பேர் பேசுற அளவுக்கு நம்ம வரப்போறோம். அப்ப குரு உங்க பேச்சை 4 பேருக்கு உங்களை பிரபலமாக்க போறார், ட்ரோல் ஆக்க போறார். அப்படி வச்சுக்கலாம்ல, ட்ரோல். நீங்க ட்ரோல் ஆக போறீங்க. ஏதோ ஒரு விதத்துல கும்பத்தை யாரோ ஒருத்தன் பேசணும், நல்லதா பேச போறான், அவ்வளவுதான். சில பேர் வைத்தறிஞ்சு கூட பேசலாம், நான் மனுஷப்பா நல்லா வந்துட்டான் பாருப்பா அப்படின்னு. ஆனா எந்த இடத்துலயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, கும்பராசி ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யாதீங்க, இதை இவன் நம்ம செய்வான்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காத வரைக்கும் தான் எல்லையை நீங்க தொட முடியும். எதிர்பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லை போட்டு அங்கேயே நின்றுடுவீங்க, முடியாது உங்களால. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இந்த 5வது வீடு கும்பத்திற்கு குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது எல்லை இல்லாம நீங்க திங்கிங் பண்ணுங்க, போய்கிட்டே இருங்க, சக்சஸ் பண்ண முடியும். தொழில நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. நீங்க இந்த பிசினஸ்ல வரவே மாட்டீங்கன்னு சொல்லி இருப்பாங்க, நீங்க அந்த பிசினஸ் ஓனா இறங்கி செஞ்சு சக்சஸ் ஆவீங்க. 10 ரூபா கூட லாபம் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல யோகம். ஒருத்தவங்கள்ட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய தகுதிக்கு உயர்வு கிடைக்கும். அவங்கள்ட்ட ஒரு அப்ரிஷியேட் வாங்கிடுவீங்க. கல்யாண நேரம், காதல் கை கூடும். ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க ரொம்ப இதமா பேசுவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆபத்துக்கு பேச மாட்டாங்க, அவங்க ஆபத்துக்கு நம்மள்ட்ட பேசியிருப்பாங்க. இப்ப நம்மளை பாத்தீங்கன்னா பிடிச்சி பேசுவாங்க. எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான், நல்ல விஷயம், தரமான விஷயம். கும்பம் சிறப்பா இருக்க போறீங்க. குரு உங்களுக்கு கொடுக்க போறார், மனசை சந்தோஷம் வைக்க போறார். நிம்மதியா இருங்க, நல்லா இருங்க, நல்லதே நடக்கும். என்ன நேயர்களே, நம்ம பேசுனது தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ராசியை பத்தியும் நம்ம பேசணும். பொதுவா நாம எல்லாருமே ஒரு குரு கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நிச்சயமாக நம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். இப்ப நம்பிக்கை வந்திருக்குல்ல, கண்டிப்பா தீர்வு கிடைச்சிரும்ல. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மன கஷ்டங்கள் முழுமையாக விலகும். நாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே பரிகாரம், சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தின்னு தெற்கு நோக்கி இருப்பார், அந்த சுவாமி கிட்ட போய் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 15-20 நிமிஷம் குருவுக்கு நேருக்கு நேர் பார்த்து உட்காருங்க. உட்காரும் போது ஒரு சின்னதா நீங்க கர்ச்சீஃப் வச்சிருப்பீங்க,
இந்த கர்ச்சீஃபை போட்டுட்டு அது மேலே உட்காருங்க. சாதாரணமாக அவரை கண் கொண்டு நேராக பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வியாழக்கிழமை முக்கியமாக முடிஞ்சா காலையில் 6 to 7, மத்தியானத்தில் கோயில் திறக்க மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி சாயரட்ச 8 to 9, வாய்ப்பு கிடைச்சா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா பொதுவாக ஒரு நேரத்தில் நீங்க அந்த சுவாமி கிட்ட உட்கார்ந்து நேருக்கு நேர் பார்வையில் மனசார சில பிரார்த்தனைகளை செய்யுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க. நிச்சயம் குரு பார்வை உங்கள் பக்கம் விழும். செஞ்சு பாருங்க, சிறப்பா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.